மக்கள் தொகையில் முதலிடம் நோக்கி இந்தியா நகர்ந்து வரும் நிலையில் இது வரமா சாபமா என்பது குறித்து பார்க்கலாம். சீனாவின் 60 ஆண்டு கால வரலாற்றில் முதன்முறையாக மக்கள் தொகை 80 லட்சம் வரை குறைந்துள்ளது. இதனால் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் 141 கோடி மக்களுடன் இரண்டாவது இடத்தில் உள்ள இந்தியா முதலிடத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாற்றம் இவ்வாண்டின் ஏப்ரல் மே மாத வாக்கில் நிகழலாம் என்று ஐநா கணித்துள்ளது. தென்னிந்தியாவில் பெண்களின் வருவாய் உயர்வு, சுகாதாரம், கல்வி ஆகியவற்றுக்கான மேம்பட்ட அணுகல் ஆகியவை முன்பை விட குறைவான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள உதவி உள்ளது என்றும், அதே சமயம் வட இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி தொடர்ந்து முன்னோக்கியே இருப்பதாகவும் மக்கள் தொகை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுவே முதலிடத்தை நோக்கி நகர்வதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதனால் பொருளாதார வர்த்தக ரீதியிலான வளர்ச்சியை வேகமாக எட்ட முடியும் என்ற போதிலும் அதிக மக்கள் தொகையின் பலன்களை அறுவடை செய்ய இந்தியா வேலை செய்யும் வயதில் உள்ள இளம் தலைமுறையினருக்கு போதுமான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். ஆனால் வேலை செய்யும் வயதில் உள்ள இந்தியர்களில் வெறும் 40% பேர் மட்டுமே பணிக்கு செல்வதாக இந்திய பொருளாதாரத்தை கண்காணிப்பதற்கான மையம் தெரிவித்துள்ளது. ஏறக்குறைய 20 கோடி மக்கள் மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்கள் இடையே இடம்பெயர்ந்துள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் உயரும். இதில் பெரும்பாலானோர் வேலைக்காக கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்வார்கள் என்ற நிலையில் நகரங்கள் பெரிதாகும். இதனால் அதிக குடிசை பகுதிகள் உருவாகி நோய்கள் பரவும் விகிதம் அதிகரிக்கும் என்பது மக்கள் தொகை ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. உழைக்கும் வயது மக்கள் தொகை குறைந்து வருவதால் வயதானவர்களை பராமரிப்பதற்கு செலவினம் கூடுதல் சுமையாக மாறும் என்றும் எச்சரிக்கின்றனர். இத்தகைய சவால்களுக்கு மத்தியில் $5 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணித்து வரும் இந்தியா பொருளாதார மற்றும் குடும்ப கட்டமைப்புகளை மறுசீரமைக்க வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது.